மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்னது இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கிடுத்துட்டிய. வக்கீல பார்க்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு, அதுக்குதான். சீ, போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் ஆவுன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு விளக்குவாங்க. கடத்தருக்கு போயிட்டு வரேன். பி ரெடி. கிடுகிடா. போங்க. ஐயா பாருங்க, ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா, கக்குவீங்க. இதுல 10ஆம் பஸ்ல நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புழக்குது, அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? வாட்ச் கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பலே ஐயா, கைய தட்டுங்க ஐயா, கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா. அவங்கள வச்சு நான் ஒரு ரித்த காட்ட போறேன். தயாராகிட்டு இருக்கா? யார் அவரு? இதோ வர்றார். வருவாரா? வருவார். மாப்ள, மாப்ள, அடியா, ஐயோ, அடியா. மாப்ள, நில்லுங்க மாப்ள. நான் மாப்ள போறேன். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ, என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வெளியில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன்? என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா, மாமா, அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ, செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா வா. ஜானு, தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா, வாங்க, உள்ள வாங்க. சின்ன மாப்பிள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பன் சத்தியம் பண்ணி இருக்க, வர மாட்டேன். ஐயோ, என்னப்பா அது? வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? ஆள வந்தா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டான், தெரியுமில்ல? சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா, அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது. தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கு வர. அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. ஒரு கோச்சுக்கு வரேன்னு சொல்றேன். மாப்பிளைய கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா, நான் சொல்றேன். எங்க எங்க? சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா, சொல்லி வைமா. பச்சான் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அப்புறம் பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுச்சல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிட போறாரு பாரு. நீ எட்ரா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போனவனே எடுத்துட்டான் பாரு, நான் இல்லாம. அப்பா, உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி, குளிச்சிட்டு சாப்பிடலாம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवा. ஜனையும் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன். ஜனகி, நீ அங்கனா? இது யாரு? என்னங்க அது? ஓ, மைதிலி. ஐயோ, முதல்ல கீழே இருக்குங்க அவள. ஆமா, இவ எப்ப வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்தம் என்னங்க? எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப்? ஏய், என்னங்க நீ விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ, போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவ்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதறவுல பார்த்தேன், வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா அவங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே, என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்து இருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிடுச்சு சொல்லி அங்க 100 இங்க 100. அது அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆமா, என்ன விஷயம்? அது வந்து தம்பி, இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியுங்க, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதானே? எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ, தம்பி 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 தம்பி, அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா? யோ, ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இந்த பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து
ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்த்து கேஸ்னு அலையறான். ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போற? 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கிட்டுமே கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க, இந்த பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி நான் தங்குற, போங்க. ஜானகி, என்னப்பா? ஜானகி, பாயாசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சின்ன மாப்பிள்ள நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலம் வேணும்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எகிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி, 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 என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க, இவன் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்துருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துரும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிய. ஜானகி, மாப்பிள்ளை வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நாங்க தான் கூச்சப்படணும். கரெக்ட் தான். ஜானகி, அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க, அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்தை கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க மறுபடியும் பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து உளற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன், வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுனா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளை மட்டும் கவனிக்கிறீங்க, சின்ன பையன் அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பியை. உங்க இஷ்டம். சரி நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிளோட விஷயத்தை சொல்ல வேணாமா? மாமா பஸ் ஸ்டாண்டு காலையில போலாம்ல, பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யார் அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. இந்த சாவி கொடு, நீ போ. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கி வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க, ஆள் அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிற? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும், நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எழுச்சப்பழம் வச்சிடுறேன். மாப்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா, முதல்ல நீங்க இப்படி வாங்க, எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா, வாங்க வாங்க. ஏத்துறா பகவானே. சின்ன மாப்பிள நல்லா சம்பாதிக்கணும். எடுங்க தம்பி, பிளாட்டுக்கு போலாம். கிடுகிடா. சும்மா இருங்க, நான் கோயிலுக்கு போனோம். என்ன விசேஷம்? மைத்திலி இன்னைக்கு முதல்ல காலேஜ் போறா. அவளை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நல்ல விசேஷம் தான், நானும் கூட வரேன். என்னங்க தம்பியோட சமாதானம் ஆயிட்டீங்களா? தம்பியா? ஓ ஆமாங்க, அவரு தானே மைத்திலிய காலேஜ்ல கொண்டு போய் விடுறதா சொல்லிருக்காரு. என்ன தம்பி என்னதும் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா? சரி சரி, நீங்க ஒண்ணு காலேஜ் வரைக்கும் வர வேண்டாம், வீடு வரைக்கும் வந்து டாடா சொன்னாவே போதும். மைத்திலிக்கா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? ஜானகி மோத்தெல்லாம் தொட்டு பாரு, சுடவே இல்லையே. ஜுரம் அடிக்குது. ஜுரமா? ஆமா, தலையெல்லாம் வலிக்குது. சரி அப்ப நீங்க வர வேண்டாம், நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொல்லணும்னு நினைச்சதை நீ சொல்லிட்ட. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். சரிம்மா. சரி நான் வரேன். ஓ தலை சுத்துது. ஓ ஜானகி
ஓ ஜானகி என்னையே உள்ள வச்சு பூட்டுற? ஆ எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஆ? நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க. ஐயோ ஜானகி நோ தூங்கு ஃபைன். ஏங்க கொல்ல பக்கம் கதவு திறந்திருக்கு, ஆ. பூட்டிட்டு போடுங்க. என்ன திறந்திருக்கா? மணி 9 இன்னும் மாமா வரவே இல்ல. அதான் பஸ்ல போறேன் அப்பவே சொன்னேன். டாக்ஸி தம்பியோட கார்ல போகணுன்றதுக்காக தான் உன்னை காலேஜ்ல சேர்த்திருக்கேன். பஸ் லாரியில போறதா இருந்தா கிராமத்திலே போய் படி. சும்மா படிப்போட இருந்துடாத. மாப்பிள்ள தம்பி ஒரு பக்கம் வளைச்சு போடு பாரு. நீங்க வேற, அவரு சுத்த முசுடு. ஆமா, பணக்கார புள்ள ரஃபா தான் இருப்பான், முசுடா தான் இருப்பான். நீ தான் விடக்கூடாது. எத்தனை சினிமா பாக்குறீங்க, எத்தனை புக்கு படிக்கிறீங்க. பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானா தான் இருப்பேன். ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு, டிராபிக் ஜாமா இருக்கும், லேட்டாவும் வந்துருவாரு. அப்பா அக்கா எங்க நீ காலேஜ் போயிருப்பியோன்னு அறக்க பறக்க ஓடி வரேன். இந்தா ஸ்வீட். எதுக்குக்கா? பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் போறேன், அதுக்கு தான். தேங்க்யூ அக்கா. அதை எனக்கு கொடுமா. இது உங்களுக்கு இல்ல, உங்க டாக்ஸி டிரைவர் மாப்பிளைக்கு. எங்க அவரு? டாக்ஸி டிரைவர் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லாத, கோச்சுக்கு வர தெரியுமா? சின்ன மாப்பிள்ளன்னு சொல்லு. ஜானகி எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க, எல்லாரையும் சமாளிக்கணும். வாங்க மாப்பிள்ள, 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி நோய் நோயின் பேசிட்டு இருக்காத, உன் பொண்ணை வர சொல்லு. நான் காலேஜ் போய் விட்டுட்டு சவாரிக்கு போனோம். அட நீங்க என்ன தம்பி வேலை செஞ்சு துரும்பாயிட போறீங்க? பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்காருடி. ஜாடதா அப்படியே. பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம், இவரு பட்டாசு பாக்கா. மாமா ஆ? இது யார் தெரியுதா? யாரு? எனக்கு அக்கா, உங்களுக்கு அண்ணி. ஆஹா, வணக்கம் அண்ணி. வணக்கம். ஆண்டவன். இந்தாங்க என்னங்க? இந்தாங்க. வாங்கி வாங்கி வாங்கி. உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? வீட்டுக்கு வாங்க, அண்ணன் வந்து பாருங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. என்னது? பெரிய மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க வாங்க, அப்படியே போய் பெரிய மாமாவை பாத்துட்டு போலாம். பெரிய மாமா சின்ன மாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. என் சவாரி நேரம் வச்சு வரியா இல்லையா? சரி வாக்கா, உன்னையாவது டிராப் பண்ணிட்டு போறேன். என்னப்பா? நீ போமா, சின்ன சிறுசுங்க. சரி நீ போ மைத்திலி, நான் கோயில் போயிட்டு வரேன். நீ போ போ. டாடா. முன்னாடி சீட்ல உட்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நடக்குது? உனக்காக தானே வெயிட் பண்றோம். என்னடா சினிமா போலாமா? டப்பு அதான் அவன் இருக்கானே. டேய், இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் திறக்குது. சாஸ்திரத்துக்கு ஒரு நாளாவது போலாம். என்னடா பட்டியல சடையா இருக்கு? ஆமாண்டா, டுட்டோரியல் காலேஜ்ல இதுக்கு மேல என்ன படிப்புக்கேத்த அழகு. டேய் இதுக்கு 20 மார்க். டேய் மூஞ்ச பாத்தியா? பின்னழக சொன்னடா. டேய் இதுக்கு இதுக்கு 50 ஜாஸ்திடா. நான் அழக சொல்ல, வயச வர வர முதியோர் கல்வி மாதிரி ஆயிடுச்சு. டேய் வினோத், அங்க பாரு. இதுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம்டா. யாரா அவ? விசாரிச்சுட்டா போச்சு. ஹலோ, குட் மார்னிங், ஐ எம் வினோத். இதுக்கு முன்னாள் எங்க படிச்சீங்க? மெட்ராஸா வெளியூரா? எல்லாரும் காலேஜுக்கு ஆட்டோல வருவாங்க, பஸ்ல வருவாங்க. நீங்க டாக்ஸில வந்திருக்கீங்க. சொந்த டாக்ஸியா? ஐ லைக் இட். என்ன பேச மாட்டீங்களா? அதுக்கு வேற காலேஜ் இருக்கு. பேர் என்ன? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? சரி நான் சொல்றேன். ஆஷா, ஷீலா, கலா, வினோதினி, மாதவி, மாலினி, அதுவும் இல்லையா? அப்ப சொல்ல வைக்கப்படுறீங்க. கொல்லங்குடி கருப்பாய் தானே? அவ பேர் மைதிலி. நீ போமா. படிக்கிற நேரத்துல என்னடா கிண்டல்? பகல்ல விட்டன பாரு. அவ பக்கம் வந்த டிச் அடிச்சிருவேன். போட பெரிய மன்மத குஞ்சுன்னு. கூட பின்னாலே
அந்த செயினை நீயா தரியா இல்ல இந்த கத்தியால நான் கழட்டிட்டுமா? போட்ட செயின் ஏன் பாவுக்குற? அவுத்த செயின் இருக்க. ஜான்சன் அண்ணி நீங்க போய் வண்டியில உட்காருங்க. ஏய் என்னங்க? ஓஹோ இங்க இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருக்க, பத்திரமா வீட்டுல போய் விட்டுறேன். வாங்க உள்ள வாங்க. உங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. ஐயோ என்னங்க உடம்பு சரியில்லை சொன்னாரு, எங்க போனாரு? ஐயோ என்னங்க? என்ன ஜானகி? ஏங்க பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? குளிச்சேன். என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. போச்சு போயிந்தே கான். சரி வாங்க. எங்க? உங்க தம்பி வந்திருக்காரு. ஏன் தம்பியா? அவன் என்ன பார்க்க மாட்டானே, என் முகத்துல முடிக்க மாட்டான், இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் அவன். அட வாசல்ல இருக்காரு, வாங்க. சரி நீ சொல்ற, போ பார்க்கலாம். வாங்க. வந்துட்டேன். ஏங்க என்னங்க? டாக்ஸி நிறுத்திட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள ஆள காணோம். அதான் சொன்னேன்ல, அவன் என் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் இருந்தா நான் கிடையாது. கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ தப்பு என் மேலதான். அவரை வெளிய நிக்க வச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஏங்க என்னங்க? இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல, நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? கேளுங்க. நான் கோயில்ல இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டி இருப்பாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணு ஆவலையே? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்க தம்பி தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. நல்ல மனுஷங்க. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டார் தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே, அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம், அவர் என்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பான். உங்ககிட்ட 5-10 வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ அவன் பயங்கரமான குடிகாரன். உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பியை பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜானகி, உண்மையிலே சொல்றேன். அவன் ஊறுகாய் இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட அவரை பார்த்தா குடிக்கிறவர் மாதிரி தெரியலங்க. நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன்.